ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கற்றுருக்கோம். இப்போ 3வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம். போன செஷனில் 15வது அத்தியாயத்துடைய பாதி வரைக்கும் கற்றுண்டோம். பிரம்மதேவர் எப்படி தேவர்களுக்கு கதை சொல்ல ஆரம்பித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். சனகாதிகள்லாம் வைகுண்ட லோகத்தை போய் அடைஞ்சு 6 துவாரங்களை கடந்து அந்த 7வது துவாரத்தில் 2 துவாரபாலர்களை பார்த்தா அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். அவர்கள் தான் ஜெய விஜயர்கள் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, அடுத்ததாக மேல்படி இந்த அத்தியாயத்தில் அந்த 2 பேரும் என்ன பண்ணுறா அப்படின்னா, சனகாதிகள்லாம் அப்படி உள்ள நுழையிறா இல்லையா, அதை பார்த்ததும் அவர்களுடைய முகபாவம் அப்படி கோபமாக மாறறதாம். அவருடைய கண்கள்லாம் செவக்கிறது, புருவம்னா நெறியறது, அப்படி ஒரு கோபமான பார்வையோடு பார்க்குறா. ஆனால் சனகாதிகள் இப்படி அவள் எல்லா லோகத்தையுமே பயம் இல்லாமல் அப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே தானே வந்தா. இந்த 6 துவாரங்களையும் அவர்கள் அப்படி தானே நிர்பயமாக கடந்து வந்தா. அது மாதிரி இந்த துவாரத்தையும் இவர்கள் 2 பேர் நிற்கிறாளே, அவர்களை அனுமதி கேட்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு தோணலையாம். எப்பொழுதும் போல அந்த ஒரு துவாரத்தையும் அப்படி கடந்து உள்ளே போகணும்னு போகிறா. அப்படி அவர்கள் 4 பேரும் உள்ளே போகும்பொழுது என்ன ஆறுதுன்னா, இந்த 2 பேரும் அவர்கள் பார்க்குறா, நம்மளை அனுமதி கேட்காம இப்படி உள்ளே போகிறா பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு பெரம்பால அவர்கள் 4 பேரையும் போக விடாமல் அப்படி தடுத்துட்டாளாம். எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, விருத்தான் தசார்த்த வயசகா அப்படின்னு எல்லாரையும் காட்டிலும் பெரியவர்கள், முதல்ல சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் பார்க்கறதுக்கு எப்பொழுதுமே தசார்த்த வயசோ அப்படின்னு 5 வயசு குழந்தைய போல தான் இருப்பாளாம் சனகாதிகள். பேர்பட்ட ஞானிகள், இப்படி தடுத்து நிறுத்துறதுக்கு தகுதி அற்றவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பகவானோட சன்னதிக்குள்ளே அனுமதிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாம் அவர்கள். அப்படிப்பட்டவர்களை அவர்கள் தடுத்து நிறுத்திட்டா. உடனே என்ன ஆறுது, சன்னதிக்கு அனுப்பாமல் அப்படி அவர்களை தடுத்ததும் இப்போ என்ன ஆச்சுன்னா, சனகாதிகளுக்கும் கோபம் வந்துடுதாம். அது சொல்லும் பொழுது அழகாக சொல்கிறார், காமானுஜேன அப்படிங்கிறார். காமத்தினுடைய தம்பியான கோபம் ஏற்பட்டது அப்படிங்கிறார். ஏன் காமத்தினுடைய தம்பின்னு சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல ஒரு ஆசை தான் அவளுக்கு நெஞ்சில் எழும். அந்த ஆசை தடப்படும் போது தானே அடுத்ததாக கோபம் வரும். அதனால இந்த இடத்துல அவர்கள் பகவானை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசையோடு ஓடி வந்திருக்கா. அவர்கள் அப்படி தடுத்ததும் அந்த ஆசை தடப்பட்டதுனால இப்போ அவர்களுக்கு கோபம் ஏற்பட்டதாம். உடனே அவர்களுடைய கண்கள்லாமும் செவக்க அந்த 2 பேரையும் பார்த்து அவள் பேசுகிறா, பகவத் பக்தி பண்ணி இந்த வைகுண்ட லோகத்துக்கு இங்கே வந்திருக்கிறவா அத்தனை பேரும் எப்படி இருக்கா அப்படின்னா, பகவானை போலவே சமதர்சனம் உள்ளவர்களாக இருக்கா. அப்படிப்பட்ட இந்த வைகுண்ட லோகத்தில் உங்கள் 2 பேருக்கு மட்டும் இத்தகைய ஒரு பேத திருஷ்டி எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறா. விஷமஹ ஸ்வபாவஹா அப்படிங்கிறார். சில பேரை உள்ள அனுமதிக்கலாம், சில பேரை உள்ள அனுமதிக்க வேண்டாம் அப்படிங்கிற பேத திருஷ்டி உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறா. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பக்தர்களை தவிர இங்கே வேறு யார் வரப்போறா? அதுலேயும் பகவானுக்கு யாரிடத்துலையும் விரோதமே கிடையாது. அதனால அந்நியர்கள் யாராவது வந்துடுவாளோ அப்படிங்கிற பயமும் தேவையில்லை. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் இந்த பயம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்குறா. அப்போ இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னா, நீங்கள் 2 பேரும் துஷ்டர்களாக இருக்கிறதுனால நம்மளை போலவே யாராவது ஒரு துஷ்டன் உள்ளே வந்துட போகிறானே அப்படிங்கிற எண்ணம் அதனால தான் உங்களுக்கு ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறா. அடுத்ததாக அவள் சொல்கிறா, இந்த வைகுண்ட லோகத்தில் எல்லாரும் எப்படி இருக்கா, எப்பேற்பட்ட ஒரு அபேத பாவத்தோடு இருக்கா அப்படின்னா, நாங்கள் எல்லாரும் பகவானுக்குள்ளதான் நாங்கள் அடக்கம் அப்படிங்கிற ஒரு அபேத பாவத்தோடு தான் இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய இந்த லோகத்தில் உங்களுக்கு இத்தகைய பேத பாவமும் அது மூலமாக ஏற்படக்கூடிய பயமும் ஏன் ஏற்பட்டது? பகவானை குறித்து இத்தகைய பயம் ஏன் ஏற்படணும்? பகவானுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ இப்படின்லாம் எதுக்கு உங்களுக்கு பயம் ஏற்படணும்? அதனால நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வைகுண்டநாதருடைய கிங்கரர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு எத்தகைய ஒரு தண்டனையை கொடுத்தா உங்களுக்கும் க்ஷேமம் ஏற்படும் அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சாபத்தை எடுத்து சொல்கிறா. இந்த மாதிரி இந்த பேத திருஷ்டியே இல்லாத இந்த லோகத்தில் நீங்கள் இப்படி பேத திருஷ்டியோடு இருக்கிறதுனால நீங்கள் கீழ் லோகங்களுக்கு போக கடவுது அப்படிங்கிறா. எந்த கீழ் லோகங்கள்லாம் இத்தகைய பேத திருஷ்டி உண்டோ, அது மூலமாக காமம், குரோதம், லோபம் போன்ற எதிரிகள்லாம் ஏற்படுறதோ அத்தகைய லோகங்களுக்கு நீங்கள் போக கடவுது அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துடுறா. இந்த கோரமான சாபத்தை கேட்டதும் ஜெயவிஜயர்கள்லாம் நடுநடுங்கி போயிட்டாளாம். ஏன் அப்படின்னா, பகவான் சாக்ஷாத் பிராமண சாபத்துக்கு ரொம்பவும் பயப்படக்கூடியவன். அவருடைய கிங்கரர்களாக இருக்கிறதுனால அவர்களும் அத்தகைய ஒரு பயத்தை அவர்களுக்கும் ஏற்படுறது. உடனேயே அவர்கள் காலில் விழுந்து அவர்கள் காலை அப்படி பற்றிண்டாளாம் வினயத்தோட. உடனே சனகாதிகளும் என்ன நினைக்கிறா, அடுத்த க்ஷணமே அவர்களுக்கு தோன்றது, இப்படி போய் ஒரு சாபத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு அவர்களும் வருத்தப்படுறா. உடனே அவர்களுடைய வருத்தத்தையும் இவர்கள் பார்த்தா உடனே ஜெய விஜயர்கள் பேசுகிறாளாம், நாங்கள் பண்ண தப்புக்கு ஏற்ற ஒரு தண்டனை தான் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கேள். அதனால் இந்த ஒரு சாபம் இருக்கே, நாங்கள் பண்ண இந்த பாபம் இருக்கே, பகவானுக்கு
ஹேளனம் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா அவனுடைய பக்தர்களை நாங்கள் ஹேளனம் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது மூலமாக பகவானையே தான் நாங்கள் ஹேளனம் பண்ணியிருக்கோம். அத்தகைய ஒரு பாபத்தை வேரோட போக்கட்டும் உங்களுடைய சாபம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் உங்களுக்கு எங்கள் மேலே கொஞ்சமாவது கிருப்பை இருக்கும் அப்படின்னா நாங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுறோம், அதை மட்டிலும் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்கோ அப்படிங்கிறா. என்ன அப்படின்னா, நாங்கள் எத்தகைய கீழ்த்தரமான பிறவைகளை எடுத்தாலும் கீழ் லோகங்களில் போய் பிறந்தாலும் எங்களுக்கு ஒரே ஒரு அனுகிரகம் மட்டும் பண்ணுங்கோ, மா பகவத் ஸ்மிருதிக்னோ மோகோ பவேதிக அப்படிங்கிறா. அதாவது பகவானை மறக்கக்கூடியதான அந்த ஒரு மோகம் இருக்கே, அது மட்டிலும் எங்களுக்கு ஏற்படவே கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. மோகத்தினாலேயாவது நாங்கள் பகவானை நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் பகவானை மட்டிலும் நாங்கள் மறக்கவே கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறா. இதுலேருந்து தான் நம்ம பார்க்குறோம், அவர்கள் ராட்சசர்களாக பிறந்த பொழுது கூட அப்படி ஒரு துவேஷ பாவம் பண்ணால் கூட அவர்கள் எப்பொழுதும் பகவானே நினச்சின்னு இருந்தா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உடனே இப்படி உள்ளே இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய சேவகர்கள்லாம் இப்படி சாதுக்களுக்கு அபச்சாரப்பட்டுட்டா அப்படிங்கிறத உடனே தெரிஞ்சுண்டு பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய திவ்யமான சரணங்களால் அப்படி நடந்து நடந்து வராராம். ஸ்ரீதேவியும் கூட்டிண்டு அந்த இடத்துக்கு வந்து அவர்களுக்கு தர்சனம் கொடுக்குறார். பகவான் எப்படி தர்சனம் கொடுத்தான் அப்படிங்கிறத இங்கே அழகாக வர்ணிச்சிருக்கா. சனகாதிகள்லாம் பார்க்குறாளாம், தங்களுடைய சமாதியோடைய ஒரு பலனே அப்படி எதிர்த்தாப்புல ரூபம் தரிச்சுண்டு வந்தது போல இருக்காம் பகவான் வந்து நிற்கிறது. உடனே பகவானுடைய பார்ஷதர்கள்லாம் பகவானுக்கு ஏற்ற உபச்சாரங்கள்லாம் எடுத்துண்டு ஓடி வராலாம். சத்திரம் சாமரம் போன்ற உபச்சாரங்கள்லாம் ரெண்டு பக்கமும் அழகாக பகவானுக்கு சாமரம் வீசுறா இல்லையா, வெண் சாமரம், அது பார்க்கறதுக்கு ஹம்ச பட்சிகள் போல இருந்துதாம். மேலே அப்படி வெண்கொற்ற கொடை பிடிக்கிறா பகவானுக்கு, அது பார்க்கறதுக்கு அப்படியே வெள்ளை வெளியேர்னு சந்திரன் போல இருந்துதாம். அந்த வெண்கொற்ற கொடையில சுற்றி வர அப்படி முத்து சரங்கள்லாம் எல்லா இடத்துலையும் தொங்குறதாம். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த சந்திரன்லேருந்து அதோடைய கிரணங்கள் அப்படி அமிர்தமயமான கிரணங்கள் வருமே, அது போல இருந்தது அப்படின்னு ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அடுத்ததாக பகவான் ஒரு அன்பான கட்டாட்சத்தோடு அப்படி எல்லாரையும் பார்க்குறானாம். பகவான் பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்கான். ஹிருதயத்தில் வேற ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற மருவை தரிச்சுன்னு இருக்கான். சாக்ஷாத் ஸ்ரீதேவியோடைய வாசஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவத்சம்ங்கிற மரு. அதனால அப்படி ஹிருதயத்தில் ஸ்ரீதேவியோட கூடி பகவான் அந்த வைகுண்டமே அவ்வளவு அழகாக சோபிக்கிற அளவுக்கு இருக்கானாம் பகவான். ஒரு பீதாம்பரம் அழகாக தரிச்சுன்னு இருக்கான். வண்டுகள்லாம் மொய்க்கக்கூடிய ஒரு வனமாலை தரிச்சுன்னு இருக்கான். அப்படியே மின்னல் போல மின்னக்கூடிய மகர குண்டலங்கள், கைகளில் வளைகள், ஒரு மணிமயமான கிரீட்டம் அணிஞ்சுட்டு இருக்கான். கழுத்தில் கௌஸ்துப மணி. ஒரு கையை கருடனுடைய தோள் மேலே வச்சுண்டு இன்னொரு கையால் அப்படி ஒரு விளையாட்டாக ஒரு தாமரையை சுழட்டிண்டே அங்கே வந்து நின்று பகவான் அப்படி தர்சனம் கொடுக்குறானாம். இப்போ பகவான் எவ்வளவு அழகாக இருந்தார் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அந்த பக்தர்கள்லாம் பார்த்து பகவானை பார்த்து என்ன மனசில் நினச்சிக்கிறா அப்படின்னா, சாக்ஷாத் ஸ்ரீதேவியோடைய ஒரு கர்வம் இருக்கே, தான் ரொம்ப அழகு அப்படிங்கிற கர்வம், அதுவே இப்போ அடியோடு அழிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சாலாம். வாஸ்தவத்தில் ஸ்ரீதேவிக்கு அத்தகைய கர்வமே கிடையாது. இருந்தாலும் பகவான் ஸ்ரீதேவியோட அழகு கூட அப்படி தோற்று போகும்படி இருந்தார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இப்படி சொல்கிறார். உடனே அப்படி சனகாதிகள்லாம் தர்சனம் பண்ணி பரமானந்தப்பட்டா. உடனே கைகளை சிரசு மேல் அப்படி குவிச்சு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணாலாம். உடனே பகவானுடைய சரணத்தில் துளசி தளங்கள்லாம் அர்ப்பணம் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஒரு பாத தூளியோடு சேர்ந்த அந்த துளசியோடைய அந்த கந்தம் சுகந்தம் இருக்கே, அவர்களுடைய மனசுக்குள்ளே அந்த நாசா துவாரம் வழியாக அவர்களுக்குள்ளே போய் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு அனுபவத்தை ஏற்படுறதாம், அத்தகைய ஒரு ஆனந்தம் ஏற்படுறதாம். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா அக்ஷர ஜுஷாமபி அப்படிங்கிறார். எப்பொழுதுமே நிர்குண பிரம்மத்திலேயே நிஷ்டையுடையவர்கள். ஆனால் அவர்களுடைய ஹிருதயத்தில் கூட அத்தகைய ஒரு ஆனந்தத்தை அந்த சகுண ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த துளசியோடைய கந்தம் அப்படி ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்திது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த தர்சனத்தினால அவர்களுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி ஆயிடுதான். எந்த ஒரு தர்சனத்துக்காக அவர்கள் ஓடி ஓடி வந்தாலோ அந்த ஒரு தர்சனம் கிடைச்சதும் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டா. பகவானோட முகமோ அப்படி நீல தாமரை போல இருக்குது, அவனுடைய உதடுகளோ அப்படி பவழம் போல இருக்குது. அவன் சிரிக்கும் பொழுது அப்படி முல்லையை கோத்து வச்சா மாதிரி இருக்கான் பகவான், அவ்வளவு அழகாக இருக்கான். அப்படி குனிஞ்சு பகவானுடைய சரணத்தை பார்த்தா அவனுடைய சரணத்தில் இருக்கக்கூடிய நகங்கள்லாம் அப்படி பவழம் பதிச்சது போல இருக்காம். அப்படி எல்லாருக்கும் கதியாக இருக்கக்கூடிய அந்த பகவானை அப்போ நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம் சனகாதிகள் பகவானை பார்த்து. என்ன சொல்கிறா அப்படின்னா, துஷ்டர்களோட ஹிருதயத்தில் எப்பொழுதுமே நீ அந்தரியாமியாக வாசம் பண்ணிகிட்டே தான் இருக்க. ஆனால் அவர்களுக்கு நீ தெரியறதே இல்லை, அவர்கள் உன்னை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆனால் எங்களுக்கோட பாக்கியம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எங்கள் எதிர்த்தாப்பில் இப்படி கண்களுக்கு தெரிகிற மாதிரி நீ வந்து தர்சனம் கொடுத்துருக்கே, நாங்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இப்போ தான் உங்களுடைய ரூபத்தை நாங்கள் கண்களுக்கு நேர பார்க்குறோமே தவிர, எங்களுக்கு எப்பொழுதோ எங்களுடைய அப்பாவான பிரம்மதேவர் இருக்காரே, உங்களுடைய ரகசியமான தத்துவங்கள்லாம் எங்களுக்கு எடுத்து உபதேசம் பண்ணாரே, அப்பொழுதே எங்களுடைய காதுகள் வழியாக நீங்கள் எங்களோட ஹிருதயத்துக்குள்ளே நுழைஞ்சுட்டேல் அப்படிங்கிறத அழகாக சொல்கிறா.
அதனால நீங்கள் தான் எல்லாத்தையும் கடந்த அந்த பரம் தத்துவம், பரமாத்மா அப்படிங்கிறத நாங்கள் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய குணங்களுடைய அழகெல்லாம் எடுத்து சொல்றா. சம்சாரத்தையே அப்படி தாண்டி விடக்கூடிய உங்களுடைய குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்டதுன்னா அதுதான் பாடத்தக்கது, அதுதான் போற்றத்தக்கது. அதனால எந்த பக்தர்கள்லாம் உங்களுடைய அத்தகைய புகழுடைய இனிமையையும் அதனுடைய ஒரு சாரத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவர்கள் எதை கூட விரும்ப மாட்டா அப்படின்னா, நீங்களே அவர்களுக்கு மோட்சத்தை கொடுத்தா கூட அவர்கள் அதை விரும்ப மாட்டா. அப்படி இருக்கும் பொழுது மற்ற காலத்தினால அழியக்கூடிய ஸ்வர்க்கம் போன்ற சுகங்களாம் அவர்கள் எங்கேயாவது விரும்புவாளா அப்படின்னு கேட்குறார். அதனால இப்போ என்ன நினைக்கிறா சனகாதிகள் அப்படின்னா, தாங்களும் ஒரு அபராதம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறா. அதனால பகவான் இடத்துல சொல்றா, எங்களோட பாப்பத்தினால எங்களுக்கு நரகத்திலேயே ஜென்மா கிடைச்சா கூட பரவாயில்ல, ஆனா எப்படிப்பட்ட அந்த ஜென்மாவா இருக்கணும் அப்படின்னா, எங்களுடைய மனசானது எப்பொழுதுமே ஒரு வண்டு எப்படி புஷ்பங்கள்லேயே அப்படியே மொய்ச்சுன்னு இருக்குமோ அது மாதிரி எங்களுடைய மனசானது எப்பொழுதும் உங்களுடைய தாமரை திருவடியிலேயே மொய்ச்சுன்னு இருக்கணும். எங்களுடைய வாக்கானது துளசி தேவி எப்படி உங்களுடைய சரணத்தினுடைய ஒரு சம்பந்தத்தினால அப்படி அழகா சோபிக்கிறாளோ அது மாதிரி எங்களுடைய வாக்கானது உங்களோட சரணத்தையே எப்பொழுதும் பற்றிண்டு இருக்கணும். அதே மாதிரி எங்களுடைய காதுகள் எப்பொழுதும் உங்களோட குணங்கள்னால அப்படி நிரப்பப்படணும் அப்படின்னு சொல்லி, இது மூன்றும் இருந்தது அப்படின்னா நாங்கள் நரகத்திலேயே ஜென்மா கிடைச்சா கூட எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, இத்தகைய ஒரு ஆனந்தமான தர்சனத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுனால உங்களுக்கு நாங்கள் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, தஸ்மா இதம் பகவதே நமயித் விதேம அப்படின்னு சொல்லி இதோட இந்த 15வது அத்தியாயம் பூர்த்தி ஆகுது. இதுக்கு மேலே நம்ம அடுத்த செஷனில் 16வது அத்தியாயம் கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा, सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम्, अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं, मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं, व्यत्यस्तपादं वनमालाधारिणं, प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट्, तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः, तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा, धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि, धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सताम्, वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं, श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः, सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्, निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं, पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः, यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं, द्वैपायनो विरहकातराजुहाव, पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः, तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि, यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम्, अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम्, संसारिणां करुणयाः पुराणगुह्यं, तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां, नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं, देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः।
नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं पदम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। मत्तद्विरेप वनमालिकया निवीतौ मत्तद्विरेफ वनमालिकया निवीतौ मत्तद्विरेफ वनमालिकया निवीतौ विन्यस्तया असितचतुष्टय बाहुमध्ये विन्यस्तयासितचतुष्टय बाहुमध्ये विन्यस्तयासितचतुष्टय बाहुमध्ये वक्त्रं भ्रुवा कुटिलया स्फुटनिर्गमाभ्याम् वक्त्रं भ्रुवा कुटिलया स्फुटनिर्गमाभ्याम् वक्त्रं भ्रुवा कुटिलया स्फुटनिर्गमाभ्याम् रक्ते क्षणेन च मनाग्रभसं दधानौ रक्ते क्षणेन च मनाग्रभसं दधानौ रक्ते क्षणेन च मनाग्रभसं दधानौ द्वारि एतयोः निविविशुः मिषतोः अपृष्ट्वा द्वार्येतयोर्निविविशुः मिषतोरपृष्ट्वा द्वार्येतयोर्निविविशुः मिषतोरपृष्ट्वा पूर्वा यथा पुरटवज्रकपाटिकायाः पूर्वा यथा पुरटवज्रकपाटिकायाः पूर्वा यथा पुरटवज्रकपाटिकायाः सर्वत्र ते अविषमया मुनयस्व दृष्ट्या सर्वत्र ते अविषमया मुनयः स्वदृष्ट्या सर्वत्र ते अविषमया मुनयः स्वदृष्ट्या ये सञ्चरन्ति अविहता विगताभिशङ्काः ये सञ्चरन्त्यविहता विगताभिशङ्काः ये सञ्चरन्त्यविहता विगताभिशङ्काः तान् वीक्ष्य वातरशनान् चतुरः कुमारान् तान् वीक्ष्य वातरशनांश्चतुरः कुमारान् तान् वीक्ष्य वातरशनांश्चतुरः कुमारान् वृद्धान् दशार्धवयसो विदितात्मतत्त्वान् वृद्धान् दशार्धवयसो विदितात्मतत्त्वान् वृद्धान् दशार्धवयसो विदितात्मतत्त्वान् वेत्रेण च अस्खलयताम् अतदर्हणांस्तौ वेत्रेण चास्खलयताम् अतदर्हणांस्तौ वेत्रेण चास्खलयताम् अतदर्हणांस्तौ तेजो विहस्य भगवत्प्रतिकूलशीलौ तेजो विहस्य भगवत्प्रतिकूलशीलौ तेजो विहस्य भगवत्प्रतिकूलशीलौ ताभ्यां मिषत्सु अनिमिषेषु निषिध्यमानाः ताभ्यां मिषत्स्वनिमिषेषु निषिध्यमानाः ताभ्यां मिषत्स्वनिमिषेषु निषिध्यमानाः स्वर्हत्तमा ह्यपि हरेः प्रतिहारपाभ्याम् स्वर्हत्तमा ह्यपि हरेः प्रतिहारपाभ्याम् स्वर्हत्तमा ह्यपि हरेः प्रतिहारपाभ्याम् ऊचुः सुहृत्तम दिदृक्षितभङ्ग ईषत् ऊचुः सुहृत्तमदिदृक्षितभङ्ग ईषत् ऊचुः सुहृत्तमदिदृक्षितभङ्ग ईषत् कामानुजेन सहसात
उपप्लुताक्षाः कामानुजेन सहसात उपप्लुताक्षाः कामानुजेन सहसात उपप्लुताक्षाः मुनय ऊचुः मुनयोचुः को वाम् इहैत्य भगवत्परिचर्यया उच्चैः को वामिहैत्य भगवत्परिचर्ययोच्चैः को वामिहैत्य भगवत्परिचर्ययोच्चैः तद्धर्मिणां निवसतां विषमस्वभावः तद्धर्मिणां निवसतां विषमस्वभावः तद्धर्मिणां निवसतां विषमस्वभावः तस्मिन् प्रशान्तपुरुषे गतविग्रहे वाम् तस्मिन् प्रशान्तपुरुषे गतविग्रहे वाम् तस्मिन् प्रशान्तपुरुषे गतविग्रहे वाम् को वात्मवत्कुहकयोः परिशङ्कनीयः को वात्मवत्कुहकयोः परिशङ्कनीयः को वात्मवत्कुहकयोः परिशङ्कनीयः न ह्यन्तरं भगवतीह समस्तकुक्षौ न ह्यन्तरं भगवतीह समस्तकुक्षौ न ह्यन्तरं भगवतीह समस्तकुक्षौ आत्मानमात्मनि नभो नभसीव धीराः आत्मानमात्मनि नभो नभसीव धीराः आत्मानमात्मनि नभो नभसीव धीराः पश्यन्ति यत्र युवयोः सुरलिङ्गिनोः किम् पश्यन्ति यत्र युवयोः सुरलिङ्गिनोः किम् पश्यन्ति यत्र युवयोः सुरलिङ्गिनोः किम् व्युत्पादितं ह्युदरभेदि भयं यतोऽस्य व्युत्पादितं ह्युदरभेदि भयं यतोऽस्य व्युत्पादितं ह्युदरभेदि भयं यतोऽस्य तद्वाम् अमुष्य परमस्य विकुण्ठभर्तुः तद्वाममुष्य परमस्य विकुण्ठभर्तुः तद्वाम् अमुष्य परमस्य विकुण्ठभर्तुः कर्तुं प्रकृष्टमिह धीमहि मन्दधिभ्याम् कर्तुं प्रकृष्टमिह धीमहि मन्ददीभ्याम् कर्तुं प्रकृष्टमिह धीमहि मन्ददीभ्याम् लोकान् इतो व्रजतम् अन्तरभावदृष्ट्या लोकानितो व्रजतम् अन्तरभावदृष्ट्या लोकानितो व्रजतम् अन्तरभावदृष्ट्या पापीयसः त्रय इमे रिपवोऽस्य यत्र पापीयसस्त्रय इमे रिपवोऽस्य यत्र पापीयसस्त्रय इमे रिपवोऽस्य यत्र तेषाम् इतीरितम् उभौ अवधार्य घोरम् तेषामितीरितमुभाववधार्य घोरम् तेषामितीरितम् उभाववधार्य घोरम् तं ब्रह्मदण्डम् अनिवारणम् अस्त्रपूगैः तं ब्रह्मदण्डम् अनिवारणमस्त्रपूगैः तं ब्रह्मदण्डम् अनिवारणमस्त्रपूगैः सद्यो हरेः अनुचरौ उरुबिभ्यतः तत् सद्यो हरेरनुचरावुरु बिभ्यतस्तत् सद्यो हरेरनुचरावुरु बिभ्यतस्तत् पादग्रहौ अपतताम् अतिकातरेण पादग्रहावपतताम् अतिकातरेण पादग्रहावपतताम् अतिकातरेण भूयाद् अघोनि भगवद्भिः अकारिदण्डो भूयादघोनि भगवद्भिरकारिदण्डो भूयाद् अघोनि भगवद्भिरकारिदण्डो योनौ हरेत सुरहेळनम् अप्यशेषम् योनौ हरेत सुरहेळनम् अप्यशेषम्
योनौ हरेत सुरहेलनम् अप्यशेषम् मा वो नुतापकलया भगवत्स्मृतिघ्नो मा वोनुतापकलया भगवत्स्मृतिघ्नो मा वोनुतापकलया भगवत्स्मृतिघ्नो मोहो भवेदिह तु नौ व्रजतोः अधोधः मोहो भवेद् इह तु नो व्रजतोरधोधः मोहो भवेद् इह तु नो व्रजतोरधोधः एवं तदैव भगवान् अरविन्दनाभः एवं तदैव भगवान् अरविन्दनाभः एवं तदैव भगवान् अरविन्दनाभः स्वानां विबुध्य सदतिक्रमम् आर्यहृद्यः स्वानां विबुध्य सदतिक्रमम् आर्यहृद्यः स्वानां विबुध्य सदतिक्रमम् आर्यहृद्यः तस्मिन् ययौ परमहंस महामुनीनां तस्मिन् ययौ परमहंस महामुनीनां तस्मिन् ययौ परमहंस महामुनीनाम् अन्वेषणीय चरणौ चलयन् सह श्रीः अन्वेषणीय चरणौ चलयन् सह श्रीः अन्वेषणीय चरणौ चलयन् सह श्रीः तं त्वागतं प्रतिहृतौपयिकं स्वपुंभिः तं त्वागतं प्रतिहृतौपयिकं स्वपुंभिः तं त्वागतं प्रतिहृतौपयिकं स्वपुंभिः ते अचक्षत अक्षविषयं स्वसमाधिभाग्यं ते चक्षताक्षविषयं स्वसमाधिभाग्यं ते चक्षताक्षविषयं स्वसमाधिभाग्यं हंसश्रियोः व्यजनयोः शिववायुलोलत् हंसश्रियोर्व्यजनयोः शिववायुलोलत् हंसश्रियोर्व्यजनयोः शिववायुलोलत् शुभ्रातपत्र शशिकेसर शीकराम्बुं शुभ्रातपत्र शशिकेसर शीकराम्बुं शुभ्रातपत्र शशिकेसर शीकराम्बुं कृत्स्नप्रसादसुमुखं स्पृहणीयधाम कृत्स्नप्रसादसुमुखं स्पृहणीयधाम कृत्स्नप्रसादसुमुखं स्पृहणीयधाम स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तं स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तं स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तं श्यामे पृथौ पुरसि शोभितया श्रिया स्वः श्यामे पृथावुरसि शोभितया श्रिया स्वः श्यामे पृथावुरसि शोभितया श्रिया स्वः चूडामणिं सुभगयन्तम् इव आत्मधिष्ण्यं चूडामणिं सुभगयन्तम् इवात्मधिष्ण्यं चूडामणिं सुभगयन्तमिवात्मधिष्ण्यं पीतांशुके पृथुनितम्बिनि विस्फुरन्त्या पीतांशुके पृथुनितम्बिनि विस्फुरन्त्या पीतांशुके पृथुनितम्बिनि विस्फुरन्त्या काञ्च्यालिभिः विरुतया वनमालया च काञ्च्यालिभिर्विरुतया वनमालया च काञ्च्यालिभिर्विरुतया वनमालया च वल्गुप्रकोष्ठवलयं विनता सुतांसे वल्गुप्रकोष्ठवलयं विनता सुतांसे वल्गुप्रकोष्ठवलयं विनता सुतांसे विन्यस्तहस्तम् इतरेण धुनानमब्जम् विन्यस्तहस्तमितरेण धुनानम् अब्जं
विन्यस्तहस्तम् इतरेण धुनानम् अब्जम् विद्युत्क्षिपन् मकरकुण्डलमण्डनार्ह विद्युत्क्षिपन् मकरकुण्डलमण्डनार्ह विद्युत्क्षिपन् मकरकुण्डलमण्डनार्ह गण्डस्थलोन्नसमुखं मणिमत्किरीटम् गण्डस्थलोन्नसमुखं मणिमत्किरीटं गण्डस्थलोन्नसमुखं मणिमत्किरीटं दोर्दण्डषण्डविवरे हरता परार्घ्य दोर्दण्डषण्डविवरे हरता परार्घ्य दोर्दण्डषण्डविवरे हरता परार्घ्य हारेण कन्धरगतेन च कौस्तुभेन हारेण कन्धरगतेन च कौस्तुभेन हारेण कन्धरगतेन च कौस्तुभेन अत्रोपसृष्टम् इति चोत्स्मितम् इन्दिरायाः अत्रोपसृष्टमिति चोत्स्मितम् इन्दिरायाः अत्रोपसृष्टमिति चोत्स्मितम् इन्दिरायाः स्वानां धिया विरचितं बहुसौष्ठवाढ्यम् स्वानां धिया विरचितं बहुसौष्ठवाढ्यम् स्वानां धिया विरचितं बहुसौष्ठवाढ्यम् मह्यं भवस्य भवतां च भजन्तमङ्गम् मह्यं भवस्य भवतां च भजन्तमङ्गम् मह्यं भवस्य भवतां च भजन्तमङ्गम् नेमुः निरीक्ष्य न वितृप्तदृशो मुदाकैः नेमुर्निरीक्ष्य न वितृप्तदृशो मुदाकैः नेमुर्निरीक्ष्य न वितृप्तदृशो मुदाकैः तस्य अरविन्दनयनस्य पदारविन्द तस्यारविन्दनयनस्य पदारविन्द तस्यारविन्दनयनस्य पदारविन्द किञ्जल्कमिश्रतुलसी मकरन्दवायुः किञ्जल्कमिश्रतुलसी मकरन्दवायुः किञ्जल्कमिश्रतुलसी मकरन्दवायुः अन्तर्गतः स्वविवरेण चकार तेषाम् अन्तर्गतः स्वविवरेण चकार तेषाम् अन्तर्गतस्वविवरेण चकार तेषाम् संक्षोभम् अक्षरजुषाम् अपि चित्ततन्वोः संक्षोभम् अक्षरजुषामपि चित्ततन्वोः संक्षोभम् अक्षरजुषामपि चित्ततन्वोः ते वा अमुष्य वदनासितपद्मकोशम् तेन वा अमुष्य वदनासितपद्मकोशम् ते वा अमुष्य वदनासितपद्मकोशम् उद्वीक्ष्य सुन्दरतराधर कुन्दहासम् उद्वीक्ष्य सुन्दरतराधर कुन्दहासम् उद्वीक्ष्य सुन्दरतराधर कुन्दहासम् लब्धाशिषः पुनरवेक्ष्य तदीयम् अङ्घ्री लब्धाशिषः पुनरवेक्ष्य तदीयम् अङ्घ्री लब्धाशिषः पुनरवेक्ष्य तदीयम् अङ्घ्री द्वन्द्वं नखारुणमणिश्रयणं निदध्युः द्वन्द्वं नखारुणमणिश्रयणं निदध्युः द्वन्द्वं नखारुणमणिश्रयणं निदध्युः पुंसां गतिं मृगयताम् इह योगमार्गैः पुंसां गतिं मृगयतामिह योगमार्गैः पुंसां गतिं मृगयताम् इह योगमार्गैः ध्यानास्पदं बहुमतं नयनाभिरामम् ध्यानास्पदं बहुमतं नयनाभिरामम् ध्यानास्पदं बहुमतं नयनाभिरामम् पौंस्नं वपुः दर्शयानम् अनन्यसिद्धैः पौंस्नं वपुर्दर्शयानमनन्यसिद्धैः
पौंस्नं वपुर्दर्शयानम् अनन्यसिद्धैः औत्पत्तिकैः समगृणन् युतम् अष्टभोगैः औत्पत्तिकैः समगृणन् युतमष्टभोगैः औत्पत्तिकैः समगृणन् युतमष्टभोगैः कुमारावूचुः कुमारावूचुः योऽन्तर्हितो हृदि गतोऽपि दुरात्मनां त्वं योऽन्तर्हितो हृदि गतोऽपि दुरात्मनां त्वं योऽन्तर्हितो हृदि गतोऽपि दुरात्मनां त्वं सोऽद्यैव नो नयनमूलम् अनन्तराद्धः सोऽद्यैव नो नयनमूलमनन्तराद्धः सोऽद्यैव नो नयनमूलमनन्तराद्धः यर्ह्येव कर्णविवरेण गुहां गतो नः यर्ह्येव कर्णविवरेण गुहां गतो नः यर्ह्येव कर्णविवरेण गुहां गतो नः पित्रानुवर्णितरः भवदुद्भवेन पित्रानुवर्णितरः भवदुद्भवेन पित्रानुवर्णितरः भवदुद्भवेन तं त्वां विदाम भगवन् परमात्मतत्त्वम् तं त्वां विदाम भगवन् परमात्मतत्त्वं तं त्वां विदाम भगवन् परमात्मतत्त्वं सत्त्वेन सम्प्रति रतिं रचयन्तम् येषाम् सत्त्वेन सम्प्रति रतिं रचयन्तमेषाम् सत्त्वेन सम्प्रति रतिं रचयन्तमेषाम् यत्ते अनुतापविदितैः दृढभक्तियोगैः यत्तेनुतापविदितैर्दृढभक्तियोगैः यत्तेनुतापविदितैर्दृढभक्तियोगैः उद्ग्रन्थयो हृदि विदुः मुनयो विरागाः उद्ग्रन्थयो हृदि विदुर्मुनयो विरागाः उद्ग्रन्थयो हृदि विदुर्मुनयो विरागाः नात्यन्तिकं विगणयन्ति अपि ते प्रसादम् नात्यन्तिकं विगणयन्त्यपि ते प्रसादम् नात्यन्तिकं विगणयन्त्यपि ते प्रसादम् किन्तु अन्यद् अर्पितभयं भ्रुव उन्नयैस्ते किन्त्वन्यदर्पितभयं भ्रुव उन्नयैस्ते किन्त्वन्यदर्पितभयं भ्रुव उन्नयैस्ते येङ्गत्वदङ्घ्रिशरणा भवतः कथायाः येङ्गत्वदङ्घ्रिशरणा भवतः कथायाः येङ्गत्वदङ्घ्रिशरणा भवतः कथायाः कीर्तन्यतीर्थयशसः कुशलारसज्ञाः कीर्तन्यतीर्थयशसः कुशलारसज्ञाः कीर्तन्यतीर्थयशसः कुशलारसज्ञाः कामं भवः स्ववृजिनैः निरयेषु नस्तात् कामं भवः स्ववृजिनैः निरयेषु न हस्तात् कामं भवः स्ववृजिनैः निरयेषु न हस्तात् चेतोलिवद् यदि नुते पदयोरमेत चेतोलिवद् यदि नुते पदयोरमेत चेतोलिवद् यदि नुते पदयोरमेत वाचश्च नः तुलसीवद् यदि ते अङ्घ्रिशोभाः वाचश्च नस्तुलसीवद् यदि तेऽङ्घ्रिशोभाः वाचश्च नस्तुलसीवद् यदि तेऽङ्घ्रिशोभाः पूर्येत ते गुणगणैः यदि कर्णरन्ध्रः पूर्येत ते गुणगणैर्यदि कर्णरन्ध्रः पूर्येत ते गुणगणैर्यदि कर्णरन्ध्रः प्रादुः चकर्थ यदिदं पुरुहूतरूपम् प्रादुश्चकर्थ यदिदं पुरुहूतरूपम् प्रादुश्चकर्थ यदिदं पुरुहूतरूपम् तेनेश निर्वृतिम् अवापुः अलं दृशो नः तेनेश निर्वृतिमवापुरलं दृशो नः
तेनेश निर्वृतिमवापुरलं दृशो नः तस्माइदं भगवते नमयिद्विधेम तस्माइदं भगवते नम इद्विधेम तस्माइदं भगवते नम इद्विधेम यो अनात्मनां दुरुदयो भगवान् प्रतीतः योनात्मनां दुरुदयो भगवान् प्रतीतः योनात्मनां दुरुदयो भगवान् प्रतीतः இப்போ இந்த 28வது ஸ்லோகத்திலேருந்து எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். From the 28th श्लोका. मत्तद्विरेपवनमालिकया निवीतौ विन्यस्तयासितचतुष्टयबाहुमध्ये वक्त्रं भ्रुवा कुटिलया स्फुटनिर्गमाभ्यां रक्ते क्षणेन च मनाग्रभसं दधानौ द्वारे तयोर्निविविशुः विशतोरपृष्ट्वा पूर्वा यथा पुरटवज्रकपाटिकायाः सर्वत्र ते विषमया मुनयः स्वदृष्ट्या ये सञ्चरन्त्यविहता विगताभिशङ्काः तान् वीक्ष्य वातरशनांश्चतुरः कुमारान् वृद्धान् दशार्धवयसो विदितात्मतत्त्वान् वेत्रेण चास्खलयताम् अतदर्हणांस्तौ तेजो विहस्य भगवत्प्रतिकूलशीलौ ताभ्यां मिषत्स्वनिमिषेषु निषिध्यमानाः स्वर्हत्तमाह्यपि हरेः प्रतिहारपाभ्याम् ऊचुः सुहृत्तमदिदृक्षितभङ्गईशत् कामानुजेन सहसा उपप्लुताक्षाः मुनय ऊचुः को वामिहैत्य भगवत्परिचर्ययोच्चैः तद्धर्मिणां निवसतां विषमस्वभावः तस्मिन् प्रशान्तपुरुषे गतविग्रहे वा को वात्मवत्कुहकयोः परिशङ्कनीयः न ह्यन्तरं भगवतीह समस्तकुक्षौ आत्मानमात्मनि नभो नभसीव धीराः पश्यन्ति यत्र युवयोः सुरलिङ्गिनोः किं व्युत्पादितं ह्युदरभेदि भयं यतोऽस्य तद्वाममुष्य परमस्य विकुण्ठभर्तुः कर्तुं प्रकृष्टमिह धीमहि मन्दधीभ्यां लोकानितो व्रजतम् अन्तरभावदृष्ट्या पापीयसः त्रय इमे रिपवोऽस्य यत्र तेषामितीरितमुभाववधार्य घोरम् तं ब्रह्मदण्डमनिवारणमस्त्रपूगैः सद्यो हरेरनुचरावुरुबिभ्यतस्तत् पादग्रहौ अपतताम् अतिकातरेण भूयादघोनि भगवद्भिरकारिदण्डो योनौ हरेत सुरहेळनमप्यशेषम् मा वोऽनुतापकलया भगवत्स्मृतिघ्नो मोहो भवेदिह तुनौ व्रजतोरधोदः एवं तदैव भगवान् अरविन्दनाभः स्वानां विबुध्य सदतिक्रमम् आर्यहृद्यः तस्मिन् ययौ परमहंस महामुनीनाम् अन्वेषणीय चरणौ चलयन् सहश्रीः तं त्वागतं प्रतिहृतौ पैकं स्वपुंभिः ते चक्षताक्षविषयं स्वसमाधिभाग्यम् हंसश्रियोर्व्यजनयोः शिववायुलोलत् शुभ्रातपत्रशशिकेसरशीकराम्बुं कृत्स्नप्रसादसुमुखं स्पृहणीयधाम स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तम् श्यामे पृथावुरसि शोभितया श्रिया स्वः चूडामणिं सुभगयन्तमिवात्मधिष्ण्यं पीतांशुके पृथुनितम्बिनि विस्फुरन्त्या
काञ्च्यालिभिर्विरुतया वनमालया च वल्गुप्रकोष्ठवलयं विनता सुतांसे विन्यस्तहस्तम् इतरेण दुनानमब्जम् विद्युत्क्षिपन्मकरकुण्डलमण्डनार्ह गण्डस्थलोन्नसमुखं मणिमत्किरीटम् दोर्दण्डषण्डविवरे हरता परार्घ्य हारेण कन्धरगतेन च कौस्तुभेन अत्रोपसृष्टम् इति चोत्स्मितमिन्दिरायाः स्वानां धिया विरचितं बहुसौष्ठवाढ्यम् मह्यं भवस्य भवतां च भजन्तमङ्गम् नेमुर्निरीक्ष्य न वितृप्तदृशो मुदाकैः तस्यारविन्दनयनस्य पदारविन्द किञ्जल्कमिश्रतुलसीमकरन्दवायुः अन्तर्गतः स्वविवरेण चकार तेषाम् संक्षोभम् अक्षरजुषामपि चित्ततन्वोः ते वा अमुष्य वदनासित पद्मकोशम् उद्वीक्ष्य सुन्दरतराधर कुन्दहासम् लब्धाशिषः पुनरवेक्ष्य तदीयमङ्घ्रि द्वन्द्वं नखारुणमणिश्रयणं निदद्युः पुंसां गतिं मृगयतामिह इह योगमार्गैः ध्यानास्पदं बहुमतं नयनाभिरामं पौंस्नं वपुः दर्शयानम् अनन्यसिद्धैः औत्पत्तिकैः समगृणन् युतम् अष्टभोगैः कुमारावूचुः योऽन्तर्हितो हृदि गतोऽपि दुरात्मनां त्वम् सोऽद्यैव नो नयनमूलमनन्तराद्धः यर्ह्येव कर्णविवरेण गुहां गतो नः पित्रानुवर्णितरः भवदुद्भवेन तं त्वां विदाम भगवन् परमात्मतत्त्वं सत्त्वेन सम्प्रतिरतिं रचयन्तमेषाम् यत्तेनुतापविदितैः दृढभक्तियोगैः उद्ग्रन्थयो हृदि विदुर्मुनयो विरागाः नात्यन्तिकं विगणयन्त्यपि ते प्रसादम् किन्त्वन्यदर्पितभयं भ्रुव उन्नयैस्ते येऽङ्गत्वदङ्घ्रिशरणा भवतः कथायाः कीर्तन्यतीर्थयशसः कुशलारसज्ञाः कामं भवः स्ववृजिनैः निरयेषु नस्तात् चेतोलिवद्यदि नु ते पदयोरमेत वाचश्च नस्तुलसिवद्यदि तेऽङ्घ्रिशोभाः पूर्येत ते गुणगणैर्यद्यदि कर्णरन्ध्रः प्रादुश्च कर्थ यदिदं पुरुहूतरूपं तेनेश निर्वृतिमवापुरलं दृशो नः तस्मा इदं भगवते नमयिद्विधेम योऽनात्मनां दुरुदयो भगवान् प्रतीतः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி जय இந்த அத்தியாயத்தோடைய இந்த பாதியை படிச்ச ராகம் ஆரம்பி நம்ம அடுத்த செஷன்ல 16வது அத்தியாயம் கத்துக்கலாம். ராதே 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 ராதே. By the grace of Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam, and we have started learning the 15th chapter in the 3rd skanda. And in the previous session we saw how Brahmadeva started narrating a story to the Devas, and he had told that the Sanakadis reached Vaikunta, and having reached Vaikunta they crossed 6 gates and reached the 7th gate where they saw 2 gatekeepers. And further in this 15th chapter, what happens is, when the gatekeepers saw these Sanakadis enter, their face became red with anger. They looked at them very angrily, and despite that, what the Sanakadis did was, they did not feel any need to ask any permission, because they had been traveling all the worlds in that manner fearlessly, and here also they had crossed the 6 gates previously in that manner, and so now they started entering the 7th gate also. But seeing that they were entering without asking any permission,
these two gatekeepers, they stopped them with a rod. And these Sanakadis were such that he says, Vriddhan Dashardha Vayaso. They were so old, they were the foremost of all created beings, but they always had the appearance of 5-year-old children, and they were such great jnanis, and they were not at all deserving to be stopped in that manner, because they were the most fittest to be sent in to see Bhagavan. And so when they were now stopped, they also became very angry. They had their eyes became very red with anger, and so he says Kamanujena. That is, he describes anger here as the younger brother of desire, because whenever a desire sprouts in our heart, and when we are denied of that desire, it is only then that we get angry, isn't it? So he says that anger is the younger brother of desire. And here the Sanakadis, they had so much of desire to have the darshan of Bhagavan, and when it was stopped, they became angry and they started speaking with reddish eyes to the gatekeepers. They said, in this Vaikuntha Loka, where all of them have come here out of devotion to Bhagavan, and all of them have an equal vision like Bhagavan himself, how is it that you both have this notion of difference, this Bheda Bhava, which is Vishamaha Swabhavaha? Because there is no need to fear here at all. There is no need to suspect anybody, because other than devotees, nobody would even enter this place. And also Bhagavan is such that he has no enemies at all. So what is the need for fear? Why should you have such fear in your heart? So what we feel is that you both are hypocrites, and because of that you suspect the persons who are entering this place also. And in this Vaikuntha, where everybody feels Abheda Bhava with Bhagavan, that is, they feel that they are contained within him, you both alone somehow fear some danger to Bhagavan. And so what we feel is that we should mete out some punishment to you both, who are the Kinkaras of Sakshat, the Vaikuntha Pati, and the punishment must be in such a manner that it will do some good to you also. So now they pronounced a curse. They said, you both must go to lower regions, because in this Vaikuntha Loka, where there is no Bheda Drishti, you both seem to have such notions of difference. So may you go to the lower regions where such differences exist. And also the 3 enemies called lust, greed and anger, which are born out of such differences, also exist. And when the gatekeepers Jaya and Vijaya, they heard this curse which was so violent, they became very afraid, because they were the servants of Bhagavan, who is extremely afraid of Brahmana Shapa. So they immediately fell at the feet of Sanakadis and held their feet very tightly. And immediately at this moment, the Sanakadis also, they realized that they had done some mistake. And so in order to pacify them, the Jaya Vijayas, they spoke. They said, O great ones, you have given us a very befitting punishment for the offense that we have done, because we have indeed disrespected Bhagavan himself by the disrespect that we have shown to you. And so what we ask you is, if you have some mercy upon us, please fulfill this one prayer of us, that wherever we are born, even in the lower regions or in the lower births, let us not forget Bhagavan at all. Let us not succumb to infatuation which would make us forget Bhagavan. And so we see that even when they are born as Rakshasas, though they had hatred towards Bhagavan, they did not forget Bhagavan. So this was the boon that they wanted. And immediately what happened was, Bhagavan, who was inside, he realized that his servants had done apachara to great sadhus. So immediately, along with Sri Devi, with his holy feet, he started walking to that very place and he gave his darshan. And Brahmadeva describes how beautiful Bhagavan's darshan was. When the Sanakadis saw Bhagavan, they thought that the entire fruit of their samadhi, all the results of their samadhi had taken a very form and was standing right in front of their eyes. And Bhagavan was looking so beautiful. And all his Parshadas, they came running with all the paraphernalia that were needed to offer to Bhagavan, like the Chatra, the Chamara and so on. The Chamaras that were being waved on both sides, they were looking like swans, white swans. And the white umbrella that was being held above Bhagavan's head was looking like the white moon. And there were pearls, strings of pearls that were hanging all around this umbrella. And that was looking like the cool rays of the moon. And Bhagavan was wearing a beautiful Pitambara, and he was looking at everybody with compassionate glances. He was bearing the Srivatsa mark in his chest, where Sakshat Sri Devi resides, and because of that he was bestowing beauty to entire Vaikuntha Loka itself.
And he was wearing a beautiful Vanamala which was being surrounded by bees. And in his hands he was wearing bangles, and in his legs he was wearing anklets, and he was wearing a crown studded with gems, and his Makara Kundalas were shining like lightnings, and he was wearing the Kaustuba gem in his neck, and he had placed one of his hands on the shoulder of Garuda, and in the other hand he was holding a play lotus and he was swirling it, and he was looking so beautiful that all the devotees who looked at Bhagavan thought, now the pride of Sri Devi because of her beauty has totally come to an end. Though Sri Devi doesn't have any such pride at all, Bhagavan was looking so beautiful that he was even excelling Sri Devi in beauty. And now the Sanakadis, they prostrated at Bhagavan's feet, and even as they prostrated, they smelled the fragrance of tulasi leaves that were being offered at Bhagavan's holy feet. And that fragrance entered their hearts through their nose and gave them extreme joy. Though they were Akshara Jusha, that is, though they were always established in the Nirguna Brahman, now the joy of the Saguna Brahman was so great that even the fragrance of the tulasi leaves offered at Bhagavan's feet was giving them such great happiness and joy in their hearts. And now all their desires of having Bhagavan's darshan got fulfilled because of this beautiful darshan. And Bhagavan's face was now looking like a blue lotus, and his lips were like corals, and his smile was like a string of pearls, and his feet were such that all the nails were looking like corals that were being studded in his feet. And now the Sanakadis started praising Bhagavan. They said, though you reside in the hearts of evil-minded ones also as their Antaryami, they do not realize you at all. But look at our fortune, you are standing right in front of our eyes and giving us darshan. Though we are seeing you right in front of our eyes only now, you had already entered our hearts through our ears when our father Brahmadeva narrated to us about all your glories and your Tattva Rahasya. And then they talked about Bhagavan's glories. They said, your glories are such that it makes the people cross over samsara, and they are the only ones that are fit to be sung. And your devotees who know the essence and the sweetness of your glories, they always want to keep hearing to those glories, and they do not even wish for liberation, which even you offer. And so how then will they accept other boons like Swarga Sukha and so on, which get destroyed by time? And now since they realized that even they have done a mistake in cursing Jaya and Vijaya, they said to Bhagavan, because of this sin, even if we have to be born in the hellish regions, please bless us for this one thing. That is, our mind should always be fixed on your holy lotus feet, which are like the lotus flowers, just like a bee always hovers around flowers. And our speech must always hold on to your holy lotus feet, like how Tulasi Devi, because of her association with your holy feet, she always looks very beautiful. Let our speech also look beautiful because of our association with your holy feet, and let our ears be always filled with your holy glories. This is the one prayer that we have to make. And having said this, they said, for having given us this beautiful darshan and giving us this supreme joy, which is equal to Brahmananda itself, we offer our salutations to you, O Lord. Tasma idam bhagavate nama id vidhema. And with this ends the 15th chapter. And further in the next session, let us start learning the 16th chapter. Radhe Radhe.